Hello friends, welcome back to Speak English. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 பிகினிங் வேர்ட்ஸ், அதாவது ஆரம்ப வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா அந்த, இந்த, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா தி நெக்ஸ்ட் ஒன் கூறினர், என்றார், இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? செட். நெக்ஸ்ட் ஒன் செய்யும், செய்கிறது, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டஸ். நெக்ஸ்ட் ஒன் முடிவு, முற்றும், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எண்டு. நெக்ஸ்ட் ஒன் எழுத்துப்பிழை, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்பெல். நெக்ஸ்ட் ஒன் பின்தொடரவும், பின்பற்றுங்கள், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபாலோ. நெக்ஸ்ட் ஒன் ஆண்கள், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மென். நெக்ஸ்ட் ஒன் சென்றது, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? வெண்ட். நெக்ஸ்ட் ஒன் முடக்கு, இது எப்படி சொல்லலாம்? ஆஃப். நெக்ஸ்ட் ஒன் படம், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிக்சர். நெக்ஸ்ட் ஒன் முயற்சி அப்படின்னா ட்ரை. நெக்ஸ்ட் ஒன் புள்ளி அப்படின்னா பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன் செய்யப்பட்டது, தயாரிக்கப்பட்டது, இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா? மேடு. நெக்ஸ்ட் ஒன் சுற்று, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரவுண்டு. நெக்ஸ்ட் ஒன் ஆண், மனிதன், இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா? மேன். நெக்ஸ்ட் ஒன் வந்த, இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா? கேம். நெக்ஸ்ட் ஒன் பெயர், எல்லாருக்கும் தெரியும். நேம். நெக்ஸ்ட் ஒன் வடிவம், இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா? ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன் வாக்கியம், இது எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்லனா? சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வரி அப்படின்னா டேக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வேறுபாடு, வித்தியாசம், இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டிஃபர். நெக்ஸ்ட் ஒன் திரும்பவும், முறை, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டர்ன். நெக்ஸ்ட் ஒன் காரணம், இது எப்படி சொல்லலாம்? காஸ். நெக்ஸ்ட் ஒன் நீண்ட, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? லாங். நெக்ஸ்ட் ஒன் ஒலி, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சவுண்ட். நெக்ஸ்ட் ஒன் மக்கள் அப்படின்னா பீப்பிள். நெக்ஸ்ட் ஒன் தண்ணீர், இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட்டர். நெக்ஸ்ட் ஒன் அழைப்பு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா? கால். நெக்ஸ்ட் ஒன் பக்கம், இது எப்படி சொல்லலாம்? பேஜ். நெக்ஸ்ட் ஒன் கிடைத்தது, கண்டறியப்பட்டது, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா? ஃபவுண்ட். நெக்ஸ்ட் ஒன் அட்டை, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா? கவர். நெக்ஸ்ட் ஒன் நிலை, மாநில, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா? ஸ்டேட். நெக்ஸ்ட் ஒன் கடைசி, கடந்த, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா? லாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் வலிமை, இருக்கலாம், இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மைட். நெக்ஸ்ட் ஒன் வேண்டாம், இல்லை, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட். நெக்ஸ்ட் ஒன் எடுத்து செல்லுங்கள், இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கேரி. நெக்ஸ்ட் ஒன் எடுத்தது, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டுக். நெக்ஸ்ட் ஒன் தொடங்கியது, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பிகன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? வாட்ச். நெக்ஸ்ட் ஒன் தெரிகிறது, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சீம். நெக்ஸ்ட் ஒன் எளிதாக்கு, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈஸி. நெக்ஸ்ட் ஒன் குழு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா? குரூப். நெக்ஸ்ட் ஒன் அடி, பாதங்கள், இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபீட்.
நெக்ஸ்ட் ஒன். நேரடி நேரடி இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டைரக்ட் டைரக்ட். நெக்ஸ்ட் ஒன். அளவீடு அளவீடு நம்ம சொல்லணும்ல, இது எப்படி சொல்லலாம்னா மெஷர் மெஷர். நெக்ஸ்ட் ஒன். நடக்கும் நடந்தது இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹேப்பன் ஹேப்பன். நெக்ஸ்ட் ஒன். துண்டு துண்டு அது எப்படி சொல்லலாம்னா பீஸ் பீஸ். நெக்ஸ்ட் ஒன். கூறினர் சொன்னது இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோல்டு டோல்டு. நெக்ஸ்ட் ஒன். பகுதி பகுதி இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பார்ட் பார்ட். நெக்ஸ்ட் ஒன். அங்குலம் அங்குலம்னா இங்கிலீஷில் இன்ச் இன்ச். நெக்ஸ்ட் ஒன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இருக்குது. முடிவு முடிவு இது எப்படி இங்கிலீஷில் வரும்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.